வணக்கம் மக்களுக்கு. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டோட சீட் கோடு, அப்புறம் ஜெட்ஸ்கியோட சீட் கோடு, அப்புறம் பைக் ரேசிங் மோடில் எப்படி கொண்டு வந்து பார்க்கலாம். ஸோ வளவலன்னு பேசாம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு செம்மையான ஒரு அப்டேட் வந்துருக்கு. அது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஃபைனலாக நம்ம கேமில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெட்ஸ்கி வந்துருக்கு. என்ன ப்ரோ ஜெட்ஸ்கி அப்படின்னு என்னன்னு கேட்பீங்க. அதுதான் மக்களே நம்ம கடலில் ஓட்டுவோம்ல பைக் மாதிரி, அதுதான். எப்படி ப்ரோ இதோட ஃபைல் லிங்க் நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. ஜஸ்ட் ஒன்று மேலே இந்த வீடியோவை லைக் பண்ணிருக்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் லிங்க் கமெண்ட் பண்ணுங்க போதும். உங்களுக்கு இந்த ஜெட்ஸ்கியோட லிங்க் தரேன். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும், கேமுக்குள்ளே கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ வந்து இது நம்மளால் கடலில் ஓட்ட முடியுமா அப்படின்றது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கடலில் ஓட்டுறது தான். பட் இருந்தாலும் நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா தரையிலே ஓட்டலாம் சொல்லி, ரோட்டிலே ஓட்டலாம், எங்கே வேணால் ஓட்டலாம்னு சொல்லி ரோட்டில் ஓட்ட முடியுது. ஸோ இப்போ இது வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் கடலில் ஓட்டி பார்க்கலாம், ஓட்ட முடியுதா என்னன்ட்டு. ஓகே ரைட்டு, ஜம்பர்ரா ஃப்ராங்க்லினே. எங்கடா முழுகி போச்சு டேய், அடே எங்கடா டேய், எங்கடா கடலை முழுங்கி உள்ளே ஓட்டிகிட்டு இருக்கோம் அண்டர் கிரவுண்டில். டே என்னடா சப்மரைன் என்னடா இது டே, ஆடா பாவீங்களா. ஆக்சுவலாக கடலில் ஓட்டுற பைக்கை எடுத்து நம்ம ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கோம். கடலில் போனால் மிதக்க மாட்டேங்குது, உள்ளே முழுகி பிடிச்சி மக்களே. ஓகே, ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்களுக்கு இதோட லிங்க் வந்துடும். ஸோ அடுத்தது நம்ம இன்னும் ஜெட்டோட அப்டேட்டு, ரேசிங் பைக்கோட மோடு எப்படி கொண்டு வருது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபுல்லாக, அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் அப்டேட்டும் என்னன்னு தெரியும். இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இப்போ தான் மக்களே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடப்பக்கட்டம் வந்துச்சு. ஸோ இதை வச்சு நம்ம பறக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம கேமில் ஒரு ஜெட்டு வரப்போகுது. ஸோ அந்த ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபைலாக தான் வரும், சீட் கூட வர வாய்ப்பு அதிகமாக இல்லை. ஸோ இப்போ ஜெட்டு எப்போ வரப்போகுது, அதோட இது என்னது, ஸோ அது எப்போ சீட் கோடு வருமா இல்லை இந்த மாதிரி ஃபைல் வருமா, ஃபைல் லிங்க் வந்துருச்சா, உண்மையாக இந்த மாதிரிலாம் ஜெட்டு இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நம்ம கேமில் இது வரைக்கும் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு சீட் கோடும் இருக்குது. ஆல்ரெடி நான் அதில் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் அதை நம்ம போட்டால் நம்மளால் ஓட்ட முடியாது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு பார்க்க தான் முடியும். ஸோ நம்ம எப்போ ஓட்டுற மாதிரி ஜெட்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் மேபி சர்ப்ரைஸோட வாய்ப்பு அதிகமாக இருக்குது மக்களே. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஜெட் வரும்னு ரிக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்துடும், கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேமில் இருக்க ஃப்ளைவிங் வெஹிக்கிள்ஸோட சீட் கோட்ஸ் தான் போட போகிறோம். கண்டிப்பாக இதெல்லாம் நிறைய பேர் மறந்துருப்பீங்க. நான் அப்புறம் நம்ம கேமில் ஏர் பலூன்லாம் இருக்கான்னு கேட்பீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கேமில் எப்பயோ வந்து அப்டேட். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ நிறைய பேர் இதெல்லாம் மறந்துருப்பீங்க மக்களே நம்ம கேமில் வந்ததே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ளையிங் ட்ராகன் கூட இருக்குது, அதில் நம்ம ஏறி பறக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜெட்டு, இது மோஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நான் ஃபஸ்ட்டு 3 போட்டதில் உங்களுக்கு கண்டிப்பாக மறந்துருப்பீங்க. ஸோ அடுத்தது நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் இருக்குது. ஹெலிகாப்டர்லேயே ஆர்மி ஹெலிகாப்டர், போலீஸ் ஹெலிகாப்டர், 2 ஹெலிகாப்டர் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து நியூ ஹெலிகாப்டர், அதோட சீட் கோட் நான் போடுறேன். ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மறந்து போயிடும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்ம கேமில் இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னும் 2 ஸ்பெஷல் ஃப்ளையிங் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று இந்த தொடர்புகத்தை இப்போ வந்து ரீசெண்டாக வந்தது. அடுத்தது ஹோவர் பைக்கு. ஸோ இது நம்ம கேமில் ஒன் ஆஃப் த ஃப்ளையிங் வெஹிக்கிள் தான். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வேறு லெவலான ஒரு சீக்ரெட்டான சர்ப்ரைஸான உங்களுக்கு ஒரு அப்டேட் தான் இப்போ நான் வச்சுருக்கேன். ஸோ என்ன ப்ரோ அது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நம்ம கேமில் வந்து ஒரு நியூ போலீஸ் கார் வந்துருக்கு மக்களே. நான் ப்ரோ சொல்கிறேன், ஆல்ரெடி இத்தனை இருக்குது, இது இல்லாமல் நம்மளுக்கு கேமில் புது போலீஸ் காரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே. ஸோ இங்கே பாருங்கள், என்ன ப்ரோ இது தார் ராக்ஸில் போலீஸ் காரா, பயங்கரமாக இருக்கே ப்ரோ அப்படின்னுவீங்க. ஆமாம் மக்களே, ஸோ இது நாம்ளே பண்ண ஒரு கஸ்டமைஸ்டு போலீஸ் கார் மக்களே. ஸோ இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் கொண்டு வரது, ஸோ எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குது இந்த போலீஸ் கார், இதுதான் மக்களே போலீஸ் கார். வேற மாதிரி பாருங்கள், நம்ம பிடிச்ச தார் ராக்ஸ் காரே போலீஸ் காராக மாடிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுறத அப்படி உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்குறேன், நல்லா காதை கொடுத்து கேட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத அப்படியே பண்ணிங்கன்னா போதும், வேறு எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த தார் ராக்ஸோட சீட் கோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த தார் ராக்ஸோட சீட் கோடே நிறைய பேர் மறந்து போயிருப்பீங்க. ஸோ நம்ம இந்த தார் ராக்ஸ் சீட் கோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்துனே ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோன் எடுத்துகிட்டு நேராக வந்து நான் சொல்கிற நம்பரை மட்டும் போடுங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா 999 3 9 போட்டு 1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தார் ராக்ஸோட கார் வந்துடும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார் கலரை தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒயிட் கலரில் மாற்றிடுங்க, மறக்கவே மறக்காதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற 2 சீட் கோடை மறக்காதீங்க, அதை அப்படியே போட்டுருங்க. ஸோ லோடு சிபி அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு சீட் கோட் இருக்கும், அதை போடுங்க. ஸோ போட்டோடனே உங்களுக்கு கேலரிக்குள்ளே போயிடும்.
இருக்கும். அப்புறம் இந்த கருப்பு கலர் ஒரு போலீஸ்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். இந்த ஸ்டிக்கர் வேணா ஜஸ்ட் லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வாட்ஸ்அப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நாளைக்கு வந்து நான் போடுற வீடியோவில் ஆர்மி இது பைக்கும் உங்களுக்கு காரும் எப்படி பண்ணுறது மாடிஃபை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இன்றைக்கி வீடியோவில் சொல்ல மாட்டேன், நாளைக்கு வீடியோவில் தான். ஸோ நாளைக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ தயவு செஞ்சு வந்தால் டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வரலாம், நம்ம சேனல் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை மாற்றிக்கலாம் மக்களே. ஸோ ஃபாண்ட் டெக்ஸ்ட்டை உங்களுக்கு பிடிச்ச கலரில் மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேசிங் மோடு இருக்குது. ஸோ பட் பைக் ரேசர் போனால் ஒரு பைக் தீவிர ஃபேனு போகிறோம்னாலாம் பெரிய டிடிஎஃப் ஃபேன் எனக்கு ஃபேனு போகிறோம். இந்த மாதிரி பைக் ரேசர் பைத்தியெல்லாம் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவசரம் இப்போ நம்ம பைக் ரேசிங் மோடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம். இது இன்னும் நம்ம கேமில் அஃபிஷியலாக வரல. ஸோ ரெடி ஆகிட்டு இருக்கு. பட் நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்குமேன்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற சீட் கூட இப்படி போட்டுக்கோங்க. என்னன்னு பண்ணுறீங்கன்னா பைக் 2ன்னு போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ இது 400 இதுக்கு சீட் கோடு, பட் அப்படி போடாதீங்க, பைக் 2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த யூஐயை ஆஃப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கொஞ்சம் அப்படியே இப்படி நவுத்துனீங்கன்னா ஸோ இது நவுறும், ஓகேவா? மோட் ஆன் பண்ண உடனே இப்போ அப்படியே அழகாக ஏறி உக்காந்துக்கோங்க. ஸோ ஏறி உக்காந்துட்டு ஸோ அந்த இடத்துல காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எத்தனை காப்பி போட்டாலும் சரி, 1 2 நீங்கள் 100 போட்டாலும் உங்களுக்கு வந்துடும். ஸோ 100லாம் போட்டிங்கன்னா ஃபோன் தாங்காது, டம்மால்னு பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆயிரும். ஸோ அதனால் ஒரு 3 4 ஸோ இது வரைக்கும் வச்சுக்கோங்க, ஓகேவா? மேக்ஸிமம். ஸோ அதுக்கு மேலாம் போட்டிங்கன்னா கேம் ஹேங் ஆயிரும். ஸோ அதனால் ஒரு 4 பிளேயர் இருக்க மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரேஸ் ஓட்டலாம். ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சிக்கிட்டான். இப்போ இந்த மொட்டை மண்டையும் இந்த மொட்டை மண்டையும் 2 மொட்டை மண்டையனுக்கு இப்போ ரேஸ் வைக்க போகிறோம். ஸோ உண்மையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரேஸ் ஓட்டுற மாதிரியே ஃபீல் கிடைக்கும் மக்களுங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா பாய்.